ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு 3 ரெசிபி பண்ண போகிறோம். ஒரே மாவு ரெடி பண்ணிவிட்டு அதில் 3 ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். புரோட்டீன் சத்து நிறைந்த இந்த கருப்பு உளுந்து வச்சு தான் இந்த ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். இந்த ரெசிபிஸ் எல்லாமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இந்த ரெசிபிஸ் எல்லாமே வாரத்தில் 3 நாள் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பெண்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்து, ஹார்மோனல் பேலன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு க்ரோத்தும் வெயிட்டும் அதிகரிக்க உதவும். ரத்த சோகை வராமல் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். நம்மளோட எலும்பு எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிபி பண்ணலாம். அதுக்கு 1 கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த கருப்பு உளுந்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி எல்லாமே ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் ஃபேன் காற்றுக்கு கீழே இந்த மாதிரி நல்லா துணியில் விரித்து நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா காய வச்சுக்கலாம். அடுத்து அதே கப்பில் நம்ம உளுந்து எடுத்த அதே கப்பில் 1/4 கப்பு அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு நல்ல காட்டன் துணியில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம காய வச்சுருந்த கருப்பு உளுந்து சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளை உளுந்து நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வரும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே மண் சட்டியில் நம்ம காய வச்சுருந்த பச்சரிசியும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வெள்ளையாகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து அதையும் இதோடு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த கருப்பு உளுந்து, பச்சரிசி, ஏலக்காய் இது எல்லாமே நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சேர்த்து இதையும் கூட நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். நைஸாக அரைக்கலான்னு நீங்கள் ஒரு தடவை ஜலிச்சு வச்சுக்கோங்க. இப்போது நல்லா ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு மாவை வச்சு தான் நம்ம இந்த 3 ரெசிபி பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்ச மாவுலேருந்து 1 கப் அளவு எடுத்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு அதே கப்பில் 1 கப் அளவு பனை வெல்லம் எடுத்துக்கலாம். பனை வெல்லம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் வெல்லம் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். பனை வெல்லத்தில் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சத்தும் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். இப்போ ஒரு பேனில் வெல்லத்தை சேர்த்துட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சி எடுத்துட்டு இப்போது ஒரு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு கடாயில் 1 கப் அளவு மாவு சேர்த்துருந்தோம்ல, அது கூட 2 கப் அளவு தண்ணி சேர்த்து எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போது ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணலை. இப்போ 2 கப் அளவு தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு. எந்தவித கட்டிகளும் இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா உடனே கட்டி ஆகிடும். அதனால் ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எடுக்கிற பாத்திரம் கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மாவு எல்லாமே அந்த தண்ணியில் அப்சார்ப் ஆகிட்டு மாவு வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச பனை வெல்ல கரைசலை இதோடு சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் திரும்பவும் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ மாவு கொஞ்சம் லூஸ் ஆகுது. இப்போ ஃப்ளேம் அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு கம்ப்ளீட்டாக நல்லா வெந்துருச்சு. தண்ணி எல்லாமே வற்றிட்டு இப்போ மாவு பாருங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. இப்போது நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் 1/4 கப் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் விட்டுட்டு நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃபுல்லாக கலரிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜ் வந்ததும் நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே வெளியே வரும். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் விட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். ஆனால் பாரம்பரியமான செய்யணும்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு செய்தால் தான் நம்ம உடம்புக்கு எலும்புக்கு பலம் தரும். அதனால் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ 1/4 கப்பு எண்ணெய் எல்லாமே சேர்த்தாச்சு. கலரிக்கிட்டே இருந்த பாருங்கள், எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு இது செய்கிறதுக்கு. இப்போ நம்ம விட்ட எண்ணெய் பாருங்கள் வெளியே வருது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கருப்பு உளுந்து களி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கருப்பு உளுந்து களி வாரத்தில் 2 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால்
நம்மளோட எலும்பு எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கெலாம் வந்து நீங்கள் அல்வான்னு சொல்லி கொடுத்துருங்க. லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்கூல்லேருந்து வரும்போது நீங்கள் இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு ரெசிபி பண்ணலாம். இதே மாவு வச்சு பண்ணலாம். இப்போ அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து இந்த பேனில் சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணலை. இப்போது நல்லா கரைச்சதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த கருப்பு உளுந்து கஞ்சி நீங்கள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். மார்னிங் எடுக்கும்போது அன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து நல்லா எனர்ஜியாக இருக்கும். அப்படி இல்லைனா ஈவினிங் வந்து பால் குடிக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து இந்த தண்ணியில் நல்லா வெந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா கொதித்து மாவு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்கே இந்த உளுந்து மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. 5 மினிட்ஸ்லேயே வந்து மார்னிங் வந்து இதை வந்து செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நல்லா நாட்டு சக்கரை போட்டு கலந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா பசும்பால், நீங்கள் எந்த பால் நீங்கள் குடிக்கிறீங்களோ அந்த பால் வந்து 1 கப்பு ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கோம், அதனால் பால் திரிஞ்சிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லைன்னா பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கருப்பு உளுந்து கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுனால ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காவை வந்து நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட உளுந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணலாம். இப்போ மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக துருவின தேங்காய், பாதாம், பிஸ்தா, முந்திரி, இதில் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டுருங்க. இதெல்லாம் சேர்த்து குடிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாலெல்லாம் நமக்கு எதுவுமே தேவைப்படாது. பால் பிஸ்கெட்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 3வது ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். 1 கப் அளவு ரோஸ்டர் கிராம் உடச்ச கடலை 1 கப்பு சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் 1 கப்பு அளவு வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் பச்சை வேர்க்கடலையாக இருந்தாலும் ஒரு தடவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் வெள்ளை கலர் எள்ளு சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா படபடன்னு பொரியும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. கருப்பு எள்ளு இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது வறுத்தது எல்லாமே வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஆற வச்சதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ட்ரையாக இருக்கணும், அந்த பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து ஏலக்காய் பவுடராக நான் ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சுருக்கேன், அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்த அதே கப்பில் வந்து 1 கப் அளவு வெல்லத்தை நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கல் மண் இல்லாத வெல்லன்றதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம எடுத்த அதே கப் அளவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த 1 கப்பு கருப்பு உளுந்து மாவு அதே வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருந்தால் தான் சாப்பிடும் போது நல்லா வாயில் வைக்கும் போது நல்லா கரையும். ஒருவேளை சரியாக அரையிலைன்னா நீங்கள் ஒரு தடவை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் 10 முந்திரி உடைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து கிட்ஸுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நீங்கள் டெய்லி ஒரு லட்டு வந்து கொடுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச நெய்யோட நல்லா சூடாக இருக்கும் போதே வந்து இந்த மாவில் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம சூடான நெய்யோடு ஊற்றிருக்கனா நம்ம கையில் கிளற முடியாது, அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே லட்டு பிடிச்சா தான் வந்து நம்ம பிடிக்க முடியும். அதனால் ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லி எல்லாருமே வந்து இந்த ஒரு லட்டு வந்து டெய்லி சாப்பிட்டு வரலாம். நம்ம உடலுக்கு தேவையான புரோட்டீன், கால்சியம், இரும்பு சத்து இது எல்லாமே அதிகமாக இதில் இருக்கிறதுனால டெய்லி ஒன்று எடுத்துகிட்டு வரலாம். நம்ம இதில் நெய், நட்ஸு, கருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். மூட்டு வலி, முதுகு வலி இதெல்லாம் எதுவுமே வராது. ஒல்லியாக இருக்கிறாங்க குழந்தைங்க நினச்சிங்கன்னா குழந்தைங்க வந்து இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பிளட் சர்க்குலேஷன், ஸ்டாமினா வந்து இம்ப்ரூவ் ஆகும். குழந்தைங்க வந்து ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது.
பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க டெய்லி இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா பீரியட்ஸும் ரெகுலர் ஆகும், ஹார்மோன் வந்து பேலன்ஸ் ஆகும், நம்மளோட போனுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இதில் இருக்க ஹெல்த்தியான ஃபேட்ஸ் வந்து கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணி ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.